கமல் சார் வெளில போயிட்டாரு அப்படிங்கிறது நான் வருத்தமாக ஒரு வீடியோ தெரிவிச்சிருந்தேன். நல்லா வியூஸ் போயிருந்துச்சுன்னு தான் சொல்லணும். அண்ட் அந்த வீடியோ பார்க்காதவங்க மறக்காமல் பார்த்துட்டு வந்துருங்க. அது பார்த்தா அந்த வீடியோ புரியும். அண்ட் என்னன்னா நம்ம பிக் பாஸ் சீசன் 8 வந்துட்டு நம்ம ஹோஸ்ட் வந்துட்டு வெளில போயிட்டாரு. நம்ம கமல்ஹாசன் ஆல்ரெடி 7 சீசனாக நம்ம பண்ணியிருந்தாரு. அவர் வந்துட்டு வெளில போயிட்டாரு அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். சைடில் ஓவர் டிஸ்டர்பன்ஸியா ஸோ தாங்க முடியாதுங்களை வச்சுக்கிட்டு. அண்ட் என்னன்னா நம்ம ஹோஸ்ட் வந்துட்டு வெளில போயிட்டாரு அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அண்ட் அவர் வந்துட்டு என்னன்னா அந்த ஹோஸ்ட் வந்துட்டு இனிமேல் யார் இருக்க போறா அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். அண்ட் நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ போட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போட்டிருந்தேன். அண்ட் அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. நெக்ஸ்ட் ஹோஸ்ட் யார் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக யார் இருக்கா அப்படிங்கிறது லிஸ்ட்டு யார் வந்திருக்குது அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அண்ட் அதே மாதிரி இப்போ ஒரு லிஸ்ட்டு வந்திருக்குது. இதில் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆள் தான் இல்லை. அவர் வந்துட்டு மேபி இருக்க மாட்டார் அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி நான் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அந்த வீடியோவில் சொல்லியிருக்கும் போது நான் உங்களுக்கு அந்த வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். அண்ட் இந்த ஹோஸ்ட்டில் வந்துட்டு இந்த லிஸ்ட்டில் வந்துட்டு யார் இருக்காங்கன்னா நம்ம ஒரு பயங்கரமான ஆளுங்க தான் இருக்காங்க. ஏன்னா இவங்கெல்லாம் பார்க்கும்போதே ஒரு டெரரான ஃபேஸு, இவங்களை பார்க்கும்போது ஒரு பயங்கரமாகவே இருக்கும். நான் ஆல்ரெடி எனக்கு பிடிச்ச ஒரு ஹோஸ்ட் யாருங்கிறது நான் சொல்லியிருந்தேன். அண்ட் அவங்களும் இந்த இதில் இருக்காங்க. அது நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. ஏன்னா அவங்க வந்துட்டு எனக்கு பிடிச்சவங்களே அதனால இருக்காங்களே அப்படிங்கிறது இந்த லிஸ்ட்டில் இருக்குன்னு தான் தோணுது. அண்ட் இந்த ஹோஸ்ட்லாம் யாருன்னா நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம பிரகாஷ் ராஜ் இருக்காங்க ஹோஸ்ட்டாக. அவங்க வந்துட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது நிறையா ரூமர்ஸ் இருக்குது. அண்டு நிறையா ஒரு லிஸ்ட்லேயும் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு ரம்யா கிருஷ்ணன். அண்ட் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி தான் எனக்கு ஃபேவரட்டான ரம்யா கிருஷ்ணன். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம எஸ்டிஆர் அண்டு அரவிந்த்சாமி அண்டு கோபிநாத், நம்ம பார்த்திபன் அண்டு விஜய் சேதுபதி அண்டு சரத், இவங்கெல்லாம் இருக்காங்க. இவங்கெல்லாம் இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு கோபிநாத் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா ரம்யா கிருஷ்ணன் வந்தால் ஒரு லேடி வந்துட்டு ஒரு கைட் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பராக இருக்குமே அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபேவரட்டான விஷயம். உங்களுக்கு யார் இதில் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது சொல்லுங்கள். அண்டு மேபி எனக்கு தெரிஞ்ச ரம்யா கிருஷ்ணன் வந்தால் நல்லா இருந்திருக்கும். அண்டு நம்ம கோபிநாத் வந்தால் நல்லாயிருக்கும். அண்டு எஸ்டிஆர் வந்தாலும் சூப்பராக இருக்கும். பிரகாஷ் ராஜ் வந்துட்டு ரீசெண்டாக படம் கூட நடிச்சிருந்தாரு. நம்ம ராயன் படத்தில் நடிச்சிருந்தாரு. அவரும் வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவரும் இப்போ வந்துட்டு ரீசெண்டாக அந்த ராயன் படம் மூலயமா ரொம்ப ஒரு ஃபேமஸ் ஆனவர். அதனால் அவர் வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. மேபி அவங்க வந்துட்டு நம்ம பிக் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு கன்ஃபார்ம் லீக்கே தெரியும். இவங்கெல்லாம் வந்துட்டு நம்ம அந்த பிக் பாஸ் லிஸ்ட்டு எடுத்து வச்சிருக்க அந்த லிஸ்ட்டில் இருக்காங்க. நம்ம பிரகாஷ் ராஜ், ரம்யா கிருஷ்ணன், எஸ்டிஆர், அரவிந்த்சாமி அண்ட் கோபிநாத் அண்ட் விஜய் சேதுபதி அண்ட் பார்த்திபன், இவங்க எல்லாருமே அந்த லிஸ்ட்டில் இருக்காங்க. இவங்களாம் இருக்கும்போது மேபி ஒரு சில் மூமெண்ட்டில் ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு பிக் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. அப்போதைக்கு நான் வீடியோ போடுறேன். அண்ட் வெயிட் பண்ணி பார்க்குறோம், சில் பண்ணுறோம்.